கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. இந்த நாளில எல்லாருக்கும் எங்க போனா ஏதோ ஒரு காரியத்துக்கு பயம் 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 பயம். எனக்கு பயமே இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. படிச்சவங்களுக்கும் பயம் வருது, படிக்காதவங்களுக்கும் பயம் வருது, கத்துற பிள்ளைகளுக்கும் பயம் வருது, கத்தரை தேடாதவங்க கத்தரை அறியாதவங்க பயம் வருது. இது இப்ப சூழ்நிலை அப்படிதான் இருக்குது, பயம். அப்போ இங்க வசனத்தை பார்க்கும்போது சங்கீதம் 56:3 நான் பயப்படுகிற நாளில் உண்மை நம்புவேன். இப்போ தாவீது ராஜா என்ன சொல்றாருன்னா, அவருக்கு பயம் வந்துச்சுன்னு அர்த்தம் இந்த வசனத்தின்படி. அப்போ அவருக்கு அவர் என்ன சொல்றாரு, நான் பயப்படுகிற நாள் உண்மை நம்புவேன்றாரு. அதே நேரத்தில் இன்னொரு காரியம் என்னன்னா, இது 56ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை நம்ம பார்க்கிறோம். நான் பயப்படுகிற நாளில் உண்மை நம்புவேன். இவருக்கு தாவீதுக்கு என்ன பயம்? சில பெரிய வீரர், ரொம்ப பயங்கரமான வீரர். இந்த கோலியாத்தை அடிச்சு தள்ளிட்டாரு, சிங்கத்தை அடிச்சு தள்ளிட்டாரு, அப்படியே கீழ்ச்சிட்டாரு, கரடியே கீழ்ச்சிட்டாரு. இதெல்லாம் சாதாரணமான காரியம் இல்லை. இவரு கூட பயப்படுறாருன்னா என்னத்துக்கு பயந்தாருன்னா, இந்த சங்கீதத்துல முன்னால ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுக்குறாங்க. அதை நான் படிக்கிறேன் பாருங்க. பெலிஸ்தர் தாவீதை காத்தூரிலே பிடித்த போது யோனதாத் ஏலம் ரிகோகிம் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி தாவீது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். இப்பனா தாவீதை யார் பிடிச்சதுன்னா, இந்த பெலிஸ்தர் பிடிச்சிட்டாங்க. பெலிஸ்தர் ஏன் பிடிக்கிறாங்கன்னா, முதல்ல நமக்கு தெரியும், இந்த பெலிஸ்தன் காத்தூர்ல பெலிஸ்தன் யாருன்னா, அவன் தான் அந்த கோலியாத். அவனுக்கு பயந்து பயந்து ஓடினாங்க. யாரு? சவுல் ராஜாவாகட்டும், அவன் கூட இருந்த ஸ்டாண்டிங் மிலிட்ரி பீப்புள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு பார்த்ததும் அவன் ஒரு ஆள் நிற்பான், பார்த்த உடனே எல்லாம் பயந்து ஓடுவாங்க. ஏன் யாருன்னா ஒத்துருவாங்க, என்கிட்ட வாங்கன்னு சொல்லுவான். அவனை பார்த்தா அவன் உருவம் பயங்கரமாகுது. அவன் போட்டுங்கிற எல்லா மேல போட்டுங்கிற அந்த ட்ரெஸ் எல்லாமே பயங்கரமாகுது. அவங்ககிட்ட போய் என்ன பண்ண முடியும்? கத்தி போட்டு வெட்டினா கூட வெட்ட முடியாது. அம்பு போட்டாலும் என்ன போட்டு தாக்கினாலும் அவன் ஒழுங்கா பண்ணு, அப்படி கவசம் போட்டுங்கிறான். அப்போ என்ன செய்யுதுன்னு தெரியல. அந்த மாதிரி சூழ்நிலையில தாவீது அந்த கோலியாத்த என்ன செய்யிட்டானா, ஒரே ஒரு கூழாங்கலை போட்டு அடிச்சு, அப்போ அவன் கீழே விழுந்துட்டான். எங்க போய் விழுந்துச்ச, உடம்புல எங்க டங்கன்னு அப்படியே கீழே விழுந்துட்டாரு. அங்கெங்கே விழல, கரெக்டா கத்தருக்கு அவனை ஏசு கத்தரை நம்பி கத்தர் நாமத்துல அதை போட்டான். கரெக்டா அந்த நெத்தியில ஒரு சின்ன கேப், அந்த கேப்ல போய் சல்லு விழுந்துச்சு, பதிஞ்ச உடனே என்னாச்சுன்னா அப்படியே விழுந்துட்டாங்கனாக்கா. இவங்கிட்ட ஒரு வீட்டு வில்லு ஒண்ணும் கிடையாது, கத்தி ஒண்ணும் கிடையாது. உங்க கடகன் மேல ஏறினா அவன் கத்தி அவங்ககிட்ட இருந்து அதை எடுத்தான், அவன் தலையை வெட்டி தலையை வெட்டிக்கிட்டான். அதனால தாவீத பெலிஸ்தர் மத்தியில தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி விஷயம். அதனால தாவீது என்ன பண்ணலாம், தாவீதால் தான் நமக்கு அவ்வளவு தோல்வி வந்துச்சு, அவன் தாவீதை பிடிக்கணும்னு சொல்லி பிடிச்சிட்டாங்க ஒரு தடவை. அப்பதான் இந்த சங்கீத பாடுறான் என்னன்னா, தேவனே தேவனே எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான், என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள், உன்னதமானவரே எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர் சொல்லிட்டு சொல்றார். அதனாலதான் அவனுக்கு பயம் வந்துச்சு. ஆனா ஒரு அருமையான வார்த்தை சொல்றேன் என்னன்னா, எனக்கு பயம் வந்துதான் இல்லைன்னு சொல்லானா, நான் பயப்படுகிற நாளிலே உண்மை நம்புவேன். அருமையான ஸ்டேட்மெண்ட். நான் பயப்படுற நாள் உண்மை நம்புவேன். இப்ப நம்மளுக்கு கூட பயம் வராதுன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் எனக்கு உள்ள பயம் இல்லைன்னு சொல்லாதீங்க, அது பொய்யது. ஏதோ ஒரு சூழ்நிலை எப்போ ஒரு காரியத்துக்கு பயம் வருது, ஆமாவா இல்லையா? வருது. அப்படி பயம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, கத்தரை நோக்கி பார்க்கணும், கத்தரை நம்பணும். கத்தரை நம்பினா கத்தர் அவர் என்ன பண்ண, உடனே அந்த பயத்துல இருந்து அப்படியே எடுத்துட மாட்டார். ஒரு காரியம் செய்வார். அது என்ன காரியம் செய்வார்னா, தைரியப்படுத்துவார். சூழ்நிலை ஏன் தைரியப்பட்டாரு, அவரை நோக்கி பார்த்த அவர் நம்பினா அவர் என்ன பண்ணோம், கண்டிப்பா அந்த சூழ்நிலையை மாற்றணும். அவர் சூழ்நிலையை மாத்தாத ஒரு காரியம் செய்யறாரு. என்னன்னா,
தைரியப்படுத்துறாரு. ஏன் தைரியப்படுத்துறாருன்னா, இப்ப ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அதனால நம்ம என்ன பண்ணோம்? பயந்தோம். நாளைக்கு என்ன பண்ணலாம்? வேற சூழ்நிலை வரும். அத பார்த்து பயம். இன்னொரு நாளைக்கு இன்னொரு சூழ்நிலை வந்துனே இருக்கும். அந்த மாரி வர்றதுனால என்ன ஆகும்ன்னு சொன்னா, பயத்து மேல பயம், பயத்து மேல பயம் வந்துனே இருக்கும். அதனால கர்த்தர் என்ன செய்வார்ன்னா, நம்ம தைரியப்படுத்துவார். நம்ம அவர நோக்கி பார்க்கும்போது, அவர் என்ன செய்வார்? நம்மள தைரியப்படுத்துவாரு. இப்போ நம்ப செய்ய வேண்டியது கர்த்தர நம்பணும். அது மட்டும் இல்ல, கர்த்தர் நமக்கு தைரியமா வாழ கற்றுக் கொடுக்கிறார். அவரால அந்த பயத்திலிருந்து தப்பு வைக்கிறதுக்கு அவருக்கு ஒண்ணும் பெரிய காரியம் இல்ல. ஆனா, நம்மள என்ன பண்றாரு? தைரியப்படுத்துறார். நான் இருக்கிறேன். நீ ஏன் பயப்படுற? நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்றார்? தைரியப்படுத்துறார். இதுலயே பாருங்க 56 4ஆம் வசனம். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன். தேவனை நம்பி இருக்கிறேன். நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? தேவனை நம்பி இருக்கிறேன். மாம்சமானவன் என்ன செய்வான்? இந்த பெரிசர் மாம்சமானவன் தானே. எப்படி தைரியம் வந்துச்சு பார்த்தீங்களா? எப்போ அவன் கர்த்தரை நம்பினானோ, உடனே அடுத்த வசனத்திலே அவன் வாயில என்ன வருதுன்னா, நான் அவரை நம்புறேன். அதனால இந்த மாம்சமான மனுஷன் இன்னைக்கு என்ன செய்வான்? கர்த்தர் என்ன செய்றாரு? அந்த தைரியத்தை குடுத்துட்டாரு. அடுத்தது நம்ம பார்க்கும்போது, இந்த கர்த்தரை நம்பும்போது, நமக்கு என்ன செய்றாருன்னா, அவனுடைய பயத்த மாற்றிட்டார். நம்ம கூட கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது, எந்த காரியத்துக்கு பயம் வந்தாலும் சரி, ஏன் பயம் வருதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு சின்ன காரியம் சொல்றேன் பாருங்க. ஐயோ! இவ்ளோ பணம் கஷ்டமாகுது. இத நான் என்ன பண்ணுவேன்? ஒரு பயம் வந்துரும். கடன் ஆயிடுச்சு. இவ்ளோ கடன் நான் எப்படி சமாளிப்பேன்? ஒரு சிலரு ஏதோ வீடு வாங்குறதுக்கோ, கல்யாணம் பண்றதுக்கோ, எதுக்கோ பணம் கடன் வாங்கிடுறாங்க. அதுல என்ன கடன் வாங்கிட்டு செய்தெல்லாம் வாங்கிடுறாங்க. அதுல வட்டிக்கு வாங்கிடுறாங்க. சக்கர வட்டி வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு என்ன ஆகுதுன்னா, ஐயோ! இந்த கடத்த நம்ம அடைக்க முடியுமா? நம்மளால முடியுமான்னு நெனச்சா ஒரு பயம் வந்துரும். ஏதோ ஒருத்தர் நம்மள மிரட்டின்னு வராங்க. ஏதோ ஒரு மிரட்டுறாங்க. ஏதோ ஒரு காரியம். வேலை விஷயத்திலயோ, வேலை இடத்துலயோ, ஏதோ ஒரு வரும்போது ஒரு பயம் வரத்தான் செய்யும். ஆனா நம்ம என்ன பண்ணலாம்? கர்த்தர்ட்ட நம்பும்போது, அந்த பயத்த மாற்றுறாரு. அவர் பாதத்த பிடிக்கும்போது, அந்த பயத்த அவர் மாற்றுறாரு. இந்த ஏசாயா 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, நியாயம் விசாரிக்க வருகிறவனுக்கு நியாயத்தின் ஆவியாகவும், யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகிறவர்களின் பராக்கிரமமாகவும் இருப்பார். ஒரு பராக்கிரமத்தை நமக்கு தரார். அவர் நம்பும்போது ஒரு பராக்கிரமம், ஒரு தைரியத்தை நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். இந்த வசனம் நம்மளுக்கு வாசல் மட்டும் வந்துடுச்சாம். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்றாரு? யுத்தத்தின் அந்த வாசல் மாட்டும் திரும்புகிறவர்களின் பராக்கிரமமாக அவரு இருப்பார். சரி. ஏன் அந்த மாரி கர்த்தர் தைரியத்தை தராருன்னா, கஷ்டம் மேல கஷ்டம். இன்னைக்கு ஒரு கஷ்டம் வரும். இன்னைக்கு ஒரு பிரச்சனை வரும். நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும். அடுத்த நாள் இன்னொரு பிரச்சனை வரும். இந்த பிரச்சனைலாம் கொடுக்குறது யார் தெரியுமா? பிசாசு. ஏன் கொடுக்குறான் தெரியுமா? நம்ம தைரியசாலி நம்ம நினைக்கிறோம். ஏதாவது ஒரு பயத்த கொண்டு வந்து, இந்த பயத்துல அப்படியே கர்த்தர மறந்துருவோம். நல்லா கர்த்தர பிள்ளைங்க, அவர நம்புவேன். நான் பயப்படுகிற நாள்ல அவர நம்புவேன்னு பயப்படுவாங்க. இத பயப்படுறத விட்டுட்டு, இந்த கர்த்தர நம்புறத விட்டுட்டு, பயம், 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 பயம்னா கர்த்தர விட்டு சீக்கிரமே கர்த்தர விட்டு விலகிட்டு வரும். இதுதான் பிசாசு பண்ற தந்திரம். அதனால கர்த்தர் என்ன செய்யணும்? ஒரு இருதயத்த அவர் திடப்படுத்துறாரு. அப்போ யாருக்கும் பயப்படக்கூடாது. கர்த்தர் என்ன செய்றாருன்னா, கர்த்தரு ஒரு திடப்படுத்துறாரு. பாருங்க, ஒரு சிங்கம் வந்துச்சு தாவீது கிட்ட. அனாவசியமா வாய் கிழிச்சு போட்டான். ஒரு முறை ஒரு கரடி வந்துச்சு. அந்த கரடியும் கிழிச்சு போட்டான். எல்லாம் என்னன்னா, அவன் கர்த்தரோட எப்பவுமே ஐக்கியமா இருந்தான். ஆனாக்கா, அவனுக்கு கர்த்தரோட ஐக்கியமாவே இருந்ததுனால, கர்த்தர் அவன் இருதயத்தை திடப்படுத்தினார். தைரியப்படுத்தினார். இதான் ரகசியம். நம்ம என்ன பண்ணோம்னு சொன்னா, இயேசுவை நம்பலன்னு சொன்னா, நம்ம பயத்தை நீங்கி பயத்திலே இருப்போம். பயத்தை நீங்கி வெளியில வர முடியாது. அதான் முக்கியம். அப்போ கர்த்தர் தைரியத்தை தராரு. பராக்கிரமத்தை கர்த்தர் தருகிறார். அது மட்டும் இல்ல, சங்கீதம் 56லயே 9ஆம் வசனம். நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவனின் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். சரியான ஸ்டேட்மெண்ட். தாவீது என்ன சொல்றாரு? நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் சத்துருக்கள் என்ன பண்ணுவாங்க? பின்னிட்டு திரும்புவார்கள். அது மட்டும் இல்ல,
தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். நீங்க சொல்லுவீங்களா அந்த மாதிரி பிரச்சனை வந்த உடனே? எனக்கு அதெல்லாம் பயம். தேவன் என் பட்சத்துல இருக்கிறாரு. தேவன் என் பட்சத்துல இருக்கிறார், தேவன் பட்சத்துல இருக்கிறார். இன்னொரு வசனம் இருக்குது. தே கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமா இருப்பவன் யார்? ஒரு ரகசியம் சொல்றேன் பாருங்க. கர்த்தரை நம்புறது எப்படின்னா, நம்புறது மட்டும் இல்ல, இந்த வசனங்களை கொண்டே என்ன பண்ணணும்? சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண ஜெபிக்கணும். அப்பதான் பிசாசு போயிடுவான். பிசாசு எதுக்குமே போயிட மாட்டான். பிசாசன் எவ்வளவுதான் நீ கத்தரி பிள்ளையா இருந்தாலும் பிசாசனா போக மாட்டான். ஏசுகிட்ட 3 சோதனை கொண்டு வந்தான். ஏசு பிசாசனா போயிருப்பான். ஆனா நம்ம தைரியப்படுத்தணும், பலப்படுத்தணும். எப்படி பிசாசு நம்ம ஜெயிக்கணும் நம்ம கற்றுக் கொடுக்கத்தான் கத்தர் 3 சோதனையும். நீ தேவனுடைய குமாரனேவா இருந்தா கீழே தாழ குதிங்க, தூதர்கள் வந்து உன்னை ஏந்தி கொள்வான். குமாரனாவே இருந்தா இந்த சந்தேகத்தை எழுப்புறான் ஏசுகிட்டே. ஆனா அவரு சொல்றாரு 3 சோதனைக்கும் எழுதி இருக்கிறதே, எங்க எழுதிக்கிட்டு வேதத்துல எழுதி இருக்குதே சொன்னாதான் அவன் போறான். இப்ப நம்ம கூட வசனத்தை கண்டுதான் அவன் பயப்படுவான். அப்ப நம்ம வசனத்தை நல்லா படிக்கணும், வசனத்தை படிச்சு தியானிக்கணும். பிரச்சனைங்க வரும்போது வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லணும். அதுலதான் ரகசியமே இருக்குது. நேற்று கொஞ்ச நாளா எனக்கு ரொம்ப தூரத்துல இருந்து போன் வருது. ரொம்ப நெருக்கப்படுறாங்க, சொந்த சகோதரனாலே நெருக்கப்படுறாங்க. எப்படி செய்துன்னு தெரியாத சூழ்நிலைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என்கிட்ட ஜெபிக்க சொன்னப்ப எனக்கு கத்தை கொடுத்த ஆலோசனை என்னன்னா, நான் உண்மை நம்புவேன், நான் உண்மை நம்புவேன். அது மட்டும் இல்ல, யெகோவா ஈரே, யெகோவா ஈரன்னா கர்த்தர் பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரே கர்த்தர் பார்த்துக் கொள்வார் ஆபிரகாம் சொன்னாரு. கர்த்தர் பார்த்துக்கினார். என்ன பண்றது? என்ன கத்தி இருக்குது, நெருப்பு இருக்குது, கட்டை இருக்குது, என்னது ஆடு இல்லையே பலிக்குன்னு மகன் கேட்டா, யெகோவா ஈரே கர்த்தர் பார்த்துக்குவார்னாரு. அப்படியே நடந்துச்சு. இப்போ இந்த மாதிரி வாக்குத்தத்தங்களை, வசனங்களை நம்ம பயன்படுத்தும் போது கண்டிப்பா கர்த்தர் என்ன செய்வார்னா நமக்கு தைரியப்படுத்துவாரு. அந்த கஷ்ட நாட்கள்ல, ஆபத்து நாள்ல கர்த்தர் நம்மள தைரியப்படுத்துவாரு. அது மட்டும் இல்ல, நான் உம்மை நோக்கி கூப்பிடுனாள் என் சத்துருக்கள் என்னை பின்னிட்டு திரும்புவார், என்னை விட்டு பின்னிட்டு ஓடிடுவாங்க. தேவன் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவே. இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம அறிக்கையிடணும். ஏன் பட்சத்துல கத்திருக்கிறாரு, அதனால என்னை யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற அளவுக்கு சூழ்நிலைக்கு நம்ம வரணும்னு கர்த்தர் விரும்புறாரு. பாருங்க, இந்த வார்த்தை அவர் எப்படி சொல்றாருன்னா, ஒரு முறை சவுல் வந்தார். ஒரு முறையில எத்தனையோ முறை சவுலுக்கு ஒரே வேலை, அந்த ராஜ்யத்தை அரசாட்சி செய்தானோ செய்யலையோ, அவன் தாவீதை விட்டு அவன் எங்க ராஜாவாயிட போறான்னு சொல்லி அவனை கொலை பண்ண, இத்தனை சொந்த மருமக கொலை பண்ண, அவனை பின்தொடர வேலையே. எங்க போறான் எங்க இருக்கான்னு பாக்குறதுதான் பின்னால போறது. அவன் மட்டும் போறதுல கூட அந்த வீரர்களை கூட்டின்னு போய் அவனுக்கு கொலை பண்ணின்னு போறது. இந்த மாதிரி போனாங்க. ஒரு இடத்துல ஒரு மலைக்கு அந்த புறத்துல சவுல் இருந்தா, இந்த புறத்துல தாவீது இருக்கான். அப்போ அவ்வளவுதான், இன்னைக்கு அவன் கையில மாட்டிட்டோன்ற மாதிரி யாருக்கு? தாவீதுக்கு எண்ணம். சவுல் கூட என்னன்னா, இன்னைக்கு முடிச்சிடுச்சு அவன் கதை, அவன் நினைச்சுட்டே இருக்கிறான். அவன் என்ன சொல்லியிருப்பான், ஆண்டவரே சிறு வயது முதல் உண்மை தான்ப்பா நம்பி இருக்கிறேன், இப்போ அவன் கையில் நான் மாட்டக்கூடாது, நீங்க தான் பார்த்துக்கணும்ப்பா, ஏன்னா அவன் பயப்படுற நாள் நம்புற மாதிரி இப்படிதான் கேட்டிருக்கான். என்ன ஆண்டவரே, இந்த மாதிரி நெருக்கட்டான சூழ்நிலை இருக்குன்னு கேட்டப்போ ஒரு காரியம் நடந்துச்சு. என்ன நடந்ததுன்னா, அந்த சவுல் கிட்ட ஆளுங்க ஓடியாடுறாங்க. ஐயா ஐயா ஐயா, என்ன என்ன சொல்லு ஐயா, என்ன சொல்லு, வாங்கய்யா, என்னத்துக்கு வரணும் சொல்லு. இல்லையா, இந்த பெலிஸ் என்ன பண்ணிட்டுக்கிறாங்க, நம்ம கிட்ட யுத்தத்துக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. சொன்னதுதான், உள்ள காணும் துணியை காணும் ஓடுறாங்க, பழமொழி சொன்ன மாதிரி. அப்படியே இந்த இடத்துல விட்டுட்டு என்ன பண்ணிட்டான், நேரா தேசத்துக்கு ஓட்டான். விட்டாக்கா பெலிஸ் நம்ம தேசத்துல வந்து என்ன பண்ணிடுவாங்க பாருங்க. இது கர்த்தர் காப்பாற்று. அதான் அவன் சொல்றான், நான் கர்த்தரை நம்பினேன், கர்த்தர் என்ன பண்ணான்னா என் சத்துருக்களை பின்னிட்டு திரும்ப செய்தார். உனக்கு விரோதமா வருகிற சத்துருவை பின்னிட்டு திரும்ப செய்வாரா செய்ய மாட்டாரா? கண்டிப்பா செய்வார். கவலையே படாது. என்ன சூழ்நிலையா இருந்தாலும், என்ன சத்துருவா இருந்தாலும், என்ன தேவையா இருந்தாலும், அதன் மத்தியில கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார். கோர்ந்து போவாது. ஒருவேளை வியாதி கூட இருக்கலாம், பிசாசு சொல்லுவான், அவ்வளவுதான் கதை. வியாதி வந்துச்சா, இந்த வியாதியில யாரும் பழைக்க மாட்டாங்க.
நீ கூட பிழைக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு நீ என்ன சொல்லணும்? சத்துருக்கள் பின்னிட்டு திருமண பாரு, வியாதி கூட என்னை விட்டு எழுதி போயிடும். ஏன்னா நான் அவரை நம்புவேன். அவரை நம்புறதுனால இந்த வியாதி வந்தாலும் சரி, இது கடன் வந்தாலும் சரி, என்ன தேவை வந்தாலும் சரி, அவர் ஒரு காலம் வெட்கப்படுத்தவே விட மாட்டார். கர்த்தர் நாம எப்பவுமே சொல்லுவார், ஐ ஆம் வித் யூ, ஐ ஆம் ஃபார் யூ. நான் உனக்காக தான் இருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுறன்னு கர்த்தர் சொல்லுவார். அதனால அந்த தேவனை நாம் நம்பும்போது கர்த்தர் கண்டிப்பா நமக்கு அற்புதம் செய்வார். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இதுல சங்கீதம் 56:13, நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளவருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடர்களுக்கும் தப்புவியாதிருப்பீரோ. கர்த்தனை சொல்றாரு, ஜீவன் உள்ளோருடைய வெளிச்சத்தில் நடக்கும்படி. யாருக்கு கர்த்தர் இந்த உதவியெல்லாம் செய்வாரு சொன்னா, எல்லாருக்கும் இல்லை. முதல்ல கர்த்தரை நம்பணும். கரெக்ட். அவ கர்த்தர் நம்பும் போது தைரியப்படுத்துறாரு. ரெண்டாவது சத்துரு பின்னிட்டு திரும்ப செய்யறாரு. உன் பிரச்சனையை மாத்திடுறாரு. ஆனா யாருக்கு இதெல்லாம் செய்வாருன்னு சொன்னா, அவருடைய ஜீவன் உள்ள பாதியில நம்ம நடக்கணும். இதுதான் கர்த்தர் செய்யறாரு. நீ பாவம் செய்துங்கன்னு எப்பப்பாரு செல்போனை நோண்ட வேண்டியது. பகலு ராத்திரி எப்ப டைம் கிடைச்சாலும் செல்போன் எடுத்து ஏதோ ஒரு ஆப் போட்டு அந்த ஆப்ல அப்படியே கையை வச்சு நோண்டின்னு செய்தா, இது கர்த்தரை விட்டு தூரம் உன்னை தள்ளிடும். அப்போ வெளிச்சத்தில் நடக்க மாட்டேன், இருட்டில் நடப்ப. இப்படி வெளிச்சத்தில் நடக்காத இருட்டில் நடப்பதே ஆனா கர்த்தர் இந்த மாதிரி சகாயம் உனக்கு செய்யவே முடியாது. அப்புறம் என்ன பண்ணுது பாருங்க அந்த வசனத்துல, என் கால்கள் இடர்களுக்கு தப்பியாதிருப்பீரோ. காலை இடறி விழுந்துடுற மாதிரி கர்த்தர் விட மாட்டார், தப்பு வைப்பார். எப்போன்னு சொன்னா நம்ம கர்த்தரோட ஒப்புரவாகும் போது கர்த்தர் கண்டிப்பா செய்வார். ஆதாமும் ஏவாளும் நல்ல சந்தோஷமா கர்த்தரோட என்ன பண்ணாங்க, சந்தோஷமா ஒவ்வொரு பகலின் குளிர்ச்சியான வேலையில கர்த்தரோட உலாவுவாங்க. ஆனா எப்போ கர்த்தருடைய கட்டளையை மீறினாங்களோ, இந்த பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்றதுனால சாவே சாவானா பிசாசு சொன்னான். அப்படியா சொன்னாரு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இதை சாப்பிட்ட சாக மாட்டீங்க, தேவர் போல ஆயிடுங்கன்னு சொல்லிட்டான். கர்த்தர் சொன்னதை மறந்துட்டாங்க, கர்த்தர் சொன்னதை விட்டுட்டாங்க, பிசாசு சொன்னதை எடுத்துக்கிறாங்க. எடுத்து நாங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க சொன்னா, அதுக்கு அதே அப்படியான பழத்தை எடுத்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட ஒண்ணுதான், பாவம் செய்த ஒண்ணுதான் அவனுக்கு பயமே வந்துச்சு. அது வரலாம் பயமே இல்லை. வராது கத்தரனாக்கா ஓடி போவாங்க, 2 பேரும் 3 பேரும் சேர்ந்து சந்தோஷமா பேசினே உலாவாங்க. எப்ப கத்தர் கட்டளை மீறிட்டாங்களோ, எப்ப பாவம் செய்தாங்களோ உடனே பயம் வந்துச்சு. அதனால பாவம் செய்தாக்க தேவனிடத்துல நம்ம தைரியமா வரவே முடியாது. இப்படி தைரியமா தேவனோடு இருக்கணும்னு சொன்னா நம்ம ஒரு காரியம் செய்யணும். அது என்னன்னா, ஜெப ஜீவியத்துல நம்ம இருக்கும்போது, கர்த்தரோடு தொடர்பா இருக்கும்போது என்ன நடக்கும்னு சொன்னா, நம்ம கால் தடுமாறாமல் கர்த்தர் பாதுகாக்கணும். இதுதான் ரகசியம். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, எல்லாவற்றையும் சாக்கு போக்குன்னு சொல்லி நிற்கக்கூடாது. சொல்லாத என்ன பண்ணனாக்கா, கர்த்தரோடு ஐக்கியப்பட்டு தனிப்பட்ட விதத்துல கர்த்தரோடு ஜெபிக்கணும். எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க, சர்ச்சில் போய் ஜெபிக்கிறாங்க, நல்லதுதான். குழுவுல ஜெபிக்கிறது நல்லதுதான், அதெல்லாம் தப்புன்னு சொல்ல. ஆனா கர்த்தரோட பர்சனல் பிரேயர், கர்த்தரோடு தனிப்பட்ட விதத்தில் நீ உறவாடுவாயானா அதுதான் ரொம்ப முக்கியமானது. காலையில அதிகாலையில் எழுச்ச உடனே முதல் மணி நேரம் கர்த்தரை செலவிட கத்துக்கோ. அப்படி நீ செலவிடுவாயானா அந்த நாளெல்லாம் உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். என்ன பயம் வந்தாலும் கர்த்தர் பார்த்துக்குவாரு. என்ன சத்துரு வந்தாலும் என்ன தேவை இருந்தாலும் பின்னிட்டு திரும்ப வைப்பார், உன்னை தைரியப்படுத்துவார். அது மட்டும் இல்ல, என்ன பண்ணுவாரு, உன் கால் இடராமல் கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். யோசேப்பு தேவனோடு இருந்தான். அதனால்தான் பாவம் தேடி வந்துச்சு. அந்த எஜமாட்டி வா வா பாவம் செய்யணும், வா வான்றா. என்ன, யாருமே இல்லை, இதுதான் நல்ல சான்ஸ், வான்னு கிட்ட சட்டியை பிடிச்சப்பா, சட்டியை கட்டி போட்டு ஓட்டான். பாவம் தேடி வந்தாலும் அவன் கர்த்தரோடு தொடர்பு இருந்ததுனால, கர்த்தரோடு உறவா இருந்ததுனால இந்த பாவத்திலிருந்து என்ன பண்ணான், கால் இடராமல் கர்த்தர் பாதுகாத்து கொண்டான். அந்த பாவத்து மேல அவனுக்கு வெறுப்பு இருந்தது. அதனால தான் அவன் என்ன பண்ணிட்டான், விட்டு ஓடிட்டான். அப்போ இதுதான் யோசேப்ப கர்த்தர் காத்தார். அதே மாதிரி
தாவீதையும் கர்த்தர் என்ன பண்ணாரு? காத்தார். ஏன் காத்தார்? எப்படி காத்தாருன்னா, எப்படி சோதி சகித்தாருன்னா, ஒரு தடவை பாவம் செய்து மெய்தான் இல்லைன்னு சொல்ல தாவீது. ஆனா நல்லா பாவம் செய்த உடனே, முதல்ல தெரியல, எல்லாரும் செய்யற பாவத்தை நானும் செய்யறேன், யாரும் செய்யாத பாவத்தை நான் செய்தேன்னு நினைச்சான். 1 வருஷம் 2 வருஷம் கடந்து போச்சு. ஆனா விஷயம் என்னன்னா, எப்போ நாத்தான் எழுதி பாவம் செய்தேன்னு உணர்த்தினாரோ, அப்ப உடனே மன்றாடி அழுது கண்ணீர் விட்டு, ஈசோப்பினால் நான் கழுவுங்க, என்ன சுத்திகரிங்கன்னு சொல்லிட்டு அழுது மனஸ்தாபத்தோடு ஜெபிச்சப்போ கர்த்தர் என்ன பண்ணாரு? அவன் மன்னித்தாரு. அவனை கர்த்தனுக்கு என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொன்னார். அதனால கர்த்தர் அற்புதம் செய்வார். இந்த 56ஆம் சங்கீதத்துல கர்த்தர் நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்தார். எந்த காரியத்துக்கும் பயப்படாதீங்க, அவரோடு தனிப்பட்ட விதத்துல உறவாடும் கர்த்தர் அற்புதம் செய்வார். நீ எந்த பிரச்சனையில எந்த பயத்துல இப்பொழுது இருந்தாலும் கவலைப்படாது. கர்த்தரை நோக்கி பார், கர்த்தரை நம்பு, கர்த்தரோடு தனிப்பட்ட விதத்துல உறவாடு. கர்த்தர் கண்டிப்பா உன்னை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே நன்றி விட்டுதிக்கிறையா, நல்ல வேலைக்காக நன்றி விட்டுதிக்கிறையா. யாரோ எங்கோ ஏதோ காரியத்துக்காக பயந்து நடுங்கிறாங்கப்பா, கலக்கத்துல இருக்கிறாங்கப்பா. அவர்களோடு திட்டமா தெளிவாய் பேசுறீங்கப்பா. நான் பயப்படுகிற நாளிலே உண்மை நம்புவேன் தாவீதை போல. உண்மை நம்ப, உண்மை பற்றி கொள்ள, உம்மோடு உறவாட, எல்லா குறைகளும் அறிக்கையிட ஆண்டவரே நீ உதவி செய்யுங்கப்பா. நீ உண்மை நோக்கி பார்க்கும்போது சத்துரு பின்னிட்டு போக உதவி செய்யுங்க. என்ன பயத்துல இருந்தா, பிள்ளைங்க அடங்கலையே, பிள்ளைங்க அடங்க மாட்டேன்றாங்களேனா அவங்கள கூட அடங்க வைக்க நீ காண முடியும். கடல்ல பிரச்சனையா இருக்குதே, இந்த கடன் நீங்குமான்னு கவலைப்படலாம், கடனை தீர்க்க மாற முடியும். ஐயோ இந்த வியாதியில செத்தே போயிடணும்னு நினைக்கிறாங்க, பயப்படுறாங்க. அந்த வியாதி டாக்டரே டாக்டரே கைவிட்ட நிலைமையில இருந்தாங்க, நீங்க அதுல ஒரு அற்புதம் செய்ய மாற முடியும். அந்த விசுவாசத்து குறைகளை குற்றங்களை அறிக்கிட்டு மோட உறவாடும் போது நீங்க கண்டிப்பா அற்புதம் செய்யுங்கப்பா. இதே வேளையில இந்த நேரத்துல செய்யுங்க. யார் இந்த கஷ்டத்துல பயத்துல இந்த நீங்களாக்கி ரட்சியுங்க, அற்புதம் செய்யுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. பொறுப்புள்ள கரத்துக்குள்ள நாங்க தாழ்த்தணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். God bless you.